ஜெபித்து இந்த ஆராதனையை ஆரம்பம் செய்வோம். நம்மத்தில் இருக்கிற அருமையான ஐடி ஸ்டீபனையா அவர்கள் ஆரம்ப ஜெபம் செய்வார்கள். எங்களை நேசிக்கிற அருமையாத்மாவே, இந்த கால வேலைக்காக நன்றோடு ஸ்தோத்திருக்கிறோம். ரத்தம் சிந்தி சமாளித்த திருச்சபைக்காக திருச்சபை மூலமாக நடைபெறுகின்ற அனைத்து பணிகளுக்காக நன்றி. விசேஷமாக பேராலய திருச்சபைக்காக நன்றோடு செய்கின்றோம். கணவரே செய்கிறவர்கள் இங்கு வந்து வீடு பள்ளங்கள் எல்லாவற்றையும் சரி செய்து ஏற்றவாறு மக்களை ஆவிக்கலான வாழ்க்கையிலே வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு திட்டத்தோடு நோக்கத்தோடு செயலாற்றின நற்காரியங்களுக்காக நன்றோடு ஸ்தோத்திரம். பாடசாலையிலே நிறுவி ஆலயங்களை கட்டி அதன் மூலமாக மக்கள் ஆவிக்குள்ளான வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயலாற்றின நற்காரியங்களுக்காக நன்றோடு ஸ்தோத்திரம். மறித்தும் இன்னும் பேசத்தக்கதான நிலைமையிலே அவர் வாழ்க்கை காணப்பட்டதற்காக நன்றோடு ஸ்தோத்திரம். அவருடைய பிறந்த நாள் நினைத்து நாங்கள் ஒன்று கோடி உண்மை தோற்கடிக்க அதன் மூலமாக அவர்கள் செய்த பணியை நாங்கள் தொடர்ந்து செயலாற்றத்தக்கதான கிருபைகளை நன்மையை கொடுத்து அதன் மூலமாக திருச்சபை வளர்ந்து பெருகத்தக்கதானவே வழிநடத்துமாய் அன்பின் தாப்பரே, இந்த ஸ்தோத்திர ஆறாலும் தேவரா பிரசனாய் தேவராமை நாங்கள் பாடுகின்ற பாடலானது ஏறிக்க துதி ஸ்தோத்திரமானது உங்கள் பார்வைக்கு பின்னையா இருக்கு. தேவராமை எல்லாத்துக்கெல்லாம் ஆண்டு வழித்துமாய் எஸ் சுவித்திருப்பார் வேடிக்கை ஒரு ஜீவனும் நாம் யாவரும் எழுந்து நின்று கொடுக்கப்பட்ட பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். யாவரும் எழுந்து நின்று பாடல் தாளிலே முதலாவது பாடலை பாடுவோம். சாட்சி பாடவே தாம் வேலை முடித்தோமே கர்த்தாவே உம்மை துதி செய்வோமே. அல்லேலூயா அல்லேலூயா. நீரவர் கோட்டை வல்கண் மலையாம், நீயுத்தத்தில் சேனை தலைவரா, நீர் காரிருளில் பரஞ்சோதியாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஓம் காலில் பட்ட நற்போராடியே வேத பொன்னாய் வீரராகவே ஓம் கிடம் பெற்று கொள்வோமாகவே. அல்லேலூயா அல்லேலூயா. இங்கே போராடி நாங்கள் களைத்தோம், ஓம் பக்தர் மேன்மையில் விளங்கினோம். யாவரும் உம்மை ஓசமை என்றோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஓடிந்து தூரமாகவே வீரகீதம் விண்ணில் கேட்குமே. நாம் அதை கேட்டு தைரியம் கொள்வோமே. அல்லேலூயா அல்லேலூயா. செவ்வானம் மேற்கில் தோன்றி ஒளிரும், நேயருக்கு ஓய்வு வாழ்கிறோம். சீர்பரதீசில் பாக்கியம் அமையும். அல்லேலூயா அல்லேலூயா. மேலவர்கள் பின்விழியும் பார், வென்றோர் கம்பீரமாய் எழும்புவார். மாண்புறும் ராஜா முன்னே செல்லுவார். அல்லேலூயா அல்லேலூயா. ஆனந்த கூட்டம் நாட்டிசை நின்றோம், திரியேகருக்கு ஸ்தோத்திரம் பாடியோம். வேண்மாட்சி வாசல் பிரவேசிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அவர்கள்
இப்போதும் வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 16வது வசனம் வரை. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம் முதல். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவது என்பது. கணம் ரேனியஸ் ஐயா அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம். நெல்லை அப்போஸ்தலர் அருள் திரு சார்ல்ஸ் தியோபிலஸ் ஈவால்ட் ரேனியஸ் ஐயர் அவர்கள். பிறப்பு நவம்பர் மாதம் 5ஆம் தேதி 1790 வருடம். இடம் ஜெர்மனியில் உள்ள மேற்கு பிரஷ்யா. தன்னுடைய இறையியல் கல்வியை 1811 ஆண்டிலே நிறைவு செய்கிறார்கள். குருத்துவ பட்டத்தை 1812 ஆண்டிலே சுவிசேஷ லூத்தரன் திருச்சபையில் பெறுகிறார்கள். இந்திய பயணம் 1814 ஆண்டு சென்னை தரங்கம்பாடி வந்தடைகிறார்கள். அங்கே சிறப்பான முறையிலே தமிழ் மொழி கற்கின்றார்கள். 1815 ஆண்டிலே நவம்பர் 15ஆம் தேதி டெப்ரிசியஸ் தமிழ் மொழிபெயர்ப்பு வேதாகமத்தில் காணப்பட்ட குறைகளை சரி செய்கின்றார்கள். 1816 ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி ஆனி என்ற தச்சு பெண்ணை திருமணம் செய்கின்றார்கள். 1817 ஆண்டிலே நவம்பர் மாதம் 5ஆம் தேதி சென்னை வேதாகம சங்கத்தை நிறுவினார்கள். 1818 ஆண்டிலே மெட்ராஸ் டிராக்ட் சொசைட்டி என்ற அமைப்பினை நிறுவினார்கள். நெல்லை வருகை 1820 ஆண்டு ஜூலை மாதம் நம்முடைய பாளையங்கோட்டை பகுதியை வந்து சேர்ந்தார்கள். 1822 ஆண்டிலே நெல்லையில் முதலாக ஒரு பள்ளியை நிறுவினார்கள். அதுவே இன்றைய பிஷப் சார்ஜன்ட் ஆசிரியர் பயிற்சி பள்ளி. அன்றைக்கு ஓலைக்கூரை கட்டிடத்தில் தான் ஆராதனை நடத்தப்பட்டது. மார்ச் மாதம் 10ஆம் நாள் 1822 ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் நாள் முதல் ஒரு ஓலை கட்டிடத்திலே 4 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆலய ஆராதனையை ஆரம்பித்து வைத்தார்கள். 1823 ஆண்டிலே பெண்களுக்கு என்று ஒரு பள்ளியை ஆரம்பித்தார்கள். அதுதான் இன்றைய மேரி சார்ஜன்ட் பெண்கள் மேல்நிலை பள்ளி. 1826 ஆண்டின் நாம் இன்றைக்கு ஆராதித்து வருகின்ற தூய திருத்துவ பேராலயத்தினுடைய ஆலயத்தின் கட்டுமான பணி அன்றைக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. 1826 ஜனவரி 3ஆம் நாள் புதிய ஆலயம் கட்டத் தொடங்கி அதே ஆண்டு ஜூன் 26ஆம் தேதி கட்டி முடித்தார்கள். 1834 ஆண்டில் ஜூலை 9ஆம் நாள் மாம்பழ சங்க பண்டிகையை ஆரம்பித்தார்கள். 1835 ஆண்டிலே தனது பணியை நெல்லை சிஎம்எஸ் பணியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு சென்னை சென்றார்கள். 1835 ஆண்டு அக்டோபர் 25 மீண்டும் நம்முடைய நெல்லை பகுதிக்கு வருகை தந்தார்கள். 1837 ஆண்டிலே உபதேசிமார்களை கூட்டி 3 சங்கங்களை நிறுவினார்கள். 1835 ஆண்டு முதல் 1838 ஆண்டு வரை, அதாவது தன்னுடைய மரணம் வரை சிந்து பூந்துறையில் உள்ள தனது பங்களாவில் தங்கியிருந்து
இறைப்பணி மற்றும் சமுதாய பணியை நிறைவேற்றினார்கள். அருமையான ரேனியஸ் ஐயா அவர்களுடைய கல்வி பணி மற்றும் சமுதாய பணி, அனைவருக்கும் கல்வி, அதாவது இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம் சர்வ சிக்ஷா அபியான். அந்த சர்வ சிக்ஷா அபியான் அனைவருக்கும் கல்வி என்று அன்றே முதலில் அறிவிப்பு செய்தவர் நம்முடைய கனம் ரேனியஸ் ஐயா அவர்கள். அன்றைய நாட்களிலே 728 பக்கங்களில் பூமி சாஸ்திரம் என்னும் முதல் தமிழ் அறிவியல் நூலை எழுதினார்கள். அந்த நூல் இன்றளவும் ஆசியா, ஐரோப்பியா, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, தென்கடல் தீவுகள் என்னும் இயல்புடன் கூடிய உலக வரலாற்றை புவியியலாக வழங்கி இன்றளவிலும் அந்த நூல் ஒரு போற்றுதற்குரிய நூலாக இருக்கிறது. சுமார் 18 ஆண்டுகள் நம்முடைய நெல்லை மண்ணிலே கடவுளுடைய பணியாற்றி 400 திருச்சபைகளையும் 107 கல்வி கூடங்களையும் அருமையான ஐயா அவர்கள் நிறுவியிருக்கிறார்கள். கனம் ரேனியஸ் ஐயா அவர்களுடைய இறுதி நாட்கள் 1838 ஆண்டிலே தன்னுடைய 48வது வயதில் தன்னுடைய சரீரத்தில் ஏற்பட்ட இரத்த அழுத்தம் அதிகமானதால் 1838 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் நாள் இரவு 7:30 மணியளவில் தன்னுடைய நேச இரட்சகரின் திருமார்பில் சாய்ந்து எல்லையில்லா பேரின்பத்தை அடைந்தார். இஸ்ரவேலில் ஒரு பிரபு விழுந்தார் என்று கூறி மகா சத்தமாய் அழுது மக்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள். இன்றைக்கும் இந்த நெல்லை மண்ணிலே அவருடைய புகழ் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். கனம் ரேனியஸ் ஐயா அவர்கள் விட்டுச் சென்ற அருப்பணியை இம்மண்ணில் தொடர்ந்து செய்ய நாம் ஆயத்தமாயிருக்கிறோமா சிந்தித்து பார்ப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த 2025 ஆண்டிலே கனம் ரேனியஸ் ஐயா அவர்களுடைய 235வது பிறந்த தினத்தை ஆஸ்வதிக்கிறோம். இந்த தோத்திர ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட நம்முடைய பேராலயத்தின் சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக நம்ம மத்தியிலே நம்முடைய மெஞ்ஞானபுரம் சேகர திருச்சபையார் வந்திருக்கிறார்கள். விசேஷமாக அருமையான சேகர தலைவரும் சபை மன்ற தலைவரும் ஆகிய அருள் திரு டேனியல் எட்வின் ஐயா அவர்களும் அம்மா அவர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அவர்களோடு கூட வந்திருக்கின்ற திருச்சபையாரையும் நம்முடைய பேராலயத்தின் தலைமை குருவானவர் அவர்கள் சார்பிலும் பேராலயத்தின் சார்பிலும் நாம் கரங்களை தட்டி வரவேற்போம். தொடர்ந்து இப்பொழுது அருமையான ஐயா அவர்கள் நம்ம சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு நிறைவு ஜெபம் செய்து ஆசீர்வாதம் கூறுவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த காலவேளையில அன்புடன் வாழ்த்துகிறோம். ஆண்டுதோறும் நாம் பொதுவாக மாலை நேரத்தில் இதை நாம் வைத்திருப்போம். இன்றைய தினம் உங்களுக்கு திருமணம் நடைபெற இருப்பதனால் நாம் இந்த நாளிலே காலையிலே இதை வைத்துக் கொண்டீர்கள். நாங்களும் வந்து கலந்து கொண்டோம். சரியாக 7:30 மணிக்கு வருவோம் என்று சொன்னோம். சரியாக வந்துவிட்டோம். காலையில 5 மணிக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. ரேனியஸ் ஐயர் அவர்களுடைய ஒவ்வொரு ஆண்டும் காலையிலே 5 மணிக்கு திருவிருந்து ஆராதனை உண்டு. 10ஆம் தேதி நம் ஜான் தாமஸ் ஐயர் அவர்களுடைய பிறந்த நாள். அவர்களுடைய கல்லறை விஞ்ஞானபுரம் ஆலயத்தின் பின்புறம் உள்ளது. அன்றும் அந்த நாள் முழுவதும் சில நிகழ்ச்சிகள் எப்பொழுதுமே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கும். நானும் சில காரியங்களை நீங்கள் இதில் விடுபட்ட விஞ்ஞானபுரத்தின் காரியங்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆலயத்திற்கு முன்பதாக, கத்தீட்ரல் பேராலயத்திற்கு முன்பதாகவே விஞ்ஞானபுரத்தில் எலியட் எக்ஸ்போர்ட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலே சிற்றாலயத்தை 1823 ஜூன் 5 பிரதிஷ்டை செய்துவிட்டார்கள். அதற்கு முன்பு கூரையில் இருந்தது. ஆகவே இதற்கு முன்பதாக 2 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த ஆலயம் சிற்றாலயம் கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அங்கே எவ்வாறு இருந்ததென்றால் அந்த சிற்றாலயத்தின் பின்பு நீங்கள் எத்தனை பேர் பார்த்திருக்கிறீர்கள்? ஒரு இளந்த மரம் வந்திருக்கிறீங்களா? அந்த அம்மா பார்த்திருப்பீங்க நீங்க. ஆமா, இளந்த மரம் இருக்கிறது. அது 200 அதற்கும் பழமையான இது இன்றும் இருக்கிறது. அநேகர் வந்து பார்வையிடுவார்கள். அந்த மரத்தின் கீழே 5 இடையர் இன மக்கள் பூஜை கொடை விழா நடத்தி கொண்டிருக்கும் போது ஒரு விஷ பாம்பு பூஜாரியின் மகனை தீண்டிவிட்டது. அவன் மரண தருவாயில் இருக்கிறான். அந்த நேரத்திலே நம்முடைய ரேனியஸ் ஐயர் அவர்கள் குதிரையில் வந்து அந்த இடத்தில் வந்து அந்த மருந்து, விஷமுறிவு மருந்து, அர்சானிக்கா ஏதோ ஒரு மருந்து வைத்திருப்பார்கள். எல்லா சபை ஊழியர்களுக்கும் கொடுத்து வைத்திருந்தார்கள். அவர் வந்து அந்த சிறு பையனை இந்த கத்தியினால் அந்த
இடத்திற்கு ரத்தத்தை உறிஞ்சி எடுத்து அந்த மகன் பிழைத்துக் கொண்டான். ஆகவே அந்த கொடை விழா நடந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் அப்படியே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் ஒரு கூரை ஆலயம் கட்டப்பட்டது. அதன் பிறகு அதில் சிற்றாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் அந்த பெண்கள் மேல்நிலை பெண்களுடைய சேப்பலாக அது பயன்படுத்தி வருகிறது. ஒவ்வொரு அசனத்தன்றும் முதலிலே முந்தின நாள் காலை 9 மணிக்கு அதிலே திருவிருந்து ஆராதனை உண்டு. அதில் முடித்துவிட்டு மறுபடியும் ஆலய வளாகத்துக்குள் வந்து பந்தக்கால் நட்டி அதன் பிறகு அதனுடைய அசன வைபவங்களை ஜெபத்தோடு ஆரம்பிப்பதுண்டு. கடந்த ஆண்டு 200 ஆண்டு எங்களுக்கு நிறைவு பெற்றதை முன்னிட்டு, கடந்த அசன பண்டிகையை முன்னிட்டு நெடுவிலை அங்கு பகுதியிலே அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் மற்ற ஜனங்களால் துன்பப்படுத்தப்பட்டார்கள். ஆகவே அவர்களுக்கென்று செட்டில்மெண்ட் பிளேஸ் சொல்லுவது போல அந்த மெஞ்ஞானபுரத்தை நெடுவிலை என்றிருந்தது. அந்த இடத்தை அனைத்தையும் வாங்கி மக்களுக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார். இப்பொழுதும் இடம் டயசிசன் பெயரிலும் அதில் இருக்கிற மேல் வீடுகள் அனைத்தும் அவரவர் பெயரிலே இருக்கும். ஆகவே கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் இருக்கிறது. பாடசாலை இருக்கிறது. இப்பொழுதும் நம்முடைய இடத்தில் தான் போலீஸ் ஸ்டேஷனும் மருத்துவமனையும் அரசு மருத்துவமனையும் இருக்கிறது. இவ்விதமாய் மெஞ்ஞானபுரத்திலே அவர்கள் செய்த பணி மிக உன்னதமானது என்பதை அறிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நீங்கள் இந்த அசன பண்டிகைக்கு முழு காரணமும் அவர்கள்தான் அந்த முதலில் 2000 பேரை வைத்து அசன பண்டிகையை வைத்தார்கள். இன்றைக்கு சுமார் 2 லட்சம் பேருக்கு அசன பண்டிகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், மற்ற இடங்களில் நடைபெறுகிறது. ஆனால் மெஞ்ஞானபுரத்தில் அசனம் வந்து அவர்களாகவே சமையல் செய்து எந்த விதமான கூலியும் கிடையாது, எந்த விதமான வேலைக்கு ஆட்கள் கிடையாது. திருச்சபையாரே வேலை செய்வார்கள். இரவு முழுவதும் காய்கறி வெட்டுவார்கள். பகலிலே அந்த வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த உன்னதமான அசனம் இன்று உலகம் போற்றக்கூடிய அளவிலே இருப்பதற்கு துவக்கம் அது ரேனிய செய்கிறவர்கள். அதே போல பிடியரிசி அது மறக்கப்பட்டு விட்டது. நாங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக மறுபடியும் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். லெந்து காலத்திலே பிளாப்பட்டி தெரியுமா உங்களுக்கு? நகரத்தில் இருக்கிறீங்க தெரியுமா? பிளாப்பட்டி இப்போ உள்ள சந்ததிக்கு தெரியாம இருக்கும். பிளாப்பட்டி வாங்கி கொடுக்கிறோம். அதுல அரிசி வாங்கி கொடுத்து அதனுடைய அரிசியை அங்கே நம்முடைய தேவையில் உள்ள மக்கள் சுமார் 50 குடும்பத்தின் மக்களுக்கு அதை நாம் கொடுத்து விடுகிறோம். நாமளா வீடு சென்று கொடுத்து விடுகிறோம். அவர்களை முன்பதாக அழைத்து இவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் என்று சொல்லாமல் வீடுகளுக்கு சென்று நாம் சந்தித்து கொடுத்து விடுகிறோம். அதே போல அவர்கள் நம்முடைய பகுதியில் இருந்துதான் அநேக மிஷினரி ஊழம் ஆரம்பிக்கப்பட்டது. FMBB ஆரம்பிக்கப்பட்டது எங்களுடைய பன்னவளை பங்களா. அதே போல விஷவாணி ஆரம்பிக்கப்பட்டதும் தூத்துக்குடி மாவட்டம். ஜெம்ஸ் ஆரம்பிச்சதும் சாயர்புரம். அதே போல மற்ற எல்லா ஊழியங்களும், அதே போல இந்திய சுவிசேஷ திருச்சபை பேராயர் இஸ்ராசற்குடன் பண்ணவில்லை. இதெல்லாம் காரணம் CMS ரேனியஸ் ஐயவர்களுடைய அந்த வித்து என்று சொல்லலாம். ஏனென்றால் காணிக்கை போடுவதற்கு அவர்களாகவே மக்களுக்கு ஒரு வெள்ளி தட்டிலை வைத்து ஆலய ஆராதனையில் வரும்போது இதை வைத்து நீங்கள் உள்ளே கொண்டு காணிக்கை பையிலை போடுங்கள் என்று அறிமுகம் செய்தவர் ரேனியஸ் ஐயர் அவர்கள். ஆகவேதான் இன்றைக்கு எந்த மாவட்டத்திலும் இல்லாத காணிக்கையில் எங்கு செல்கிறது? தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்துதான் அநேக மிஷினரி ஸ்தாபனங்கள், திருச்சபை ஸ்தாபனங்கள் எல்லாம் நம்முடைய மாவட்டம் என்பதிலே நமக்கு ஒரு பெருமையை சேர்க்கிறது. மகிழ்ச்சியோடு சொல்லுகிறோம். ஆகவே இது அனைத்துக்கும் காரணம் ரேனியஸ் ஐயர் அவர்கள். ஆகவே இதெல்லாம் நமக்கு சென்று அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இதெல்லாம் மிக உன்னதமான ஒன்றாகும். ஆகவே ரேனியஸ் ஐயர் அவர்களுடைய வாழ்க்கை மிக உன்னதமானது, மிக கண்டிப்பானவர்கள். இன்றைக்கு குருவானவர் திருச்சபை மக்களை கண்டிக்க முடியாது. வாட்ஸ்அப்பிலே அவர்களை தவறாக மாற்றி விடுகிறீர்கள். ஆனால் அன்றைக்கு மிக கண்டிப்போடு அவர்கள் செய்தார்கள். நிறைய பேரை சபை நீக்கம் செய்தார்கள். பிறகு அவரே சில நிர்வாகத்துக்கு சொல்லும் போது சில காரியங்களுக்கு ஒத்து போகவில்லை. சொல்ல போனால் எனக்கு அது ஒரு குறிப்பு, உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியவில்லை. வெளிநாட்டு அந்த மிலிட்டரி கண்டோன்மெண்ட்ல இருக்கிறவர்களுக்கும் இங்கே பிறந்தவர்களுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க ஜெர்மன்ல இருந்து சொல்லப்பட்டது, இங்கிலாந்துல இருந்து. அவர் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். அதற்காகவும் இன்னொரு புத்தகத்துக்கு முன்னுரை ஃபார்வர்டு எழுத சொல்லும் போதும் அவரை எழுத மாட்டார், தவறாக எழுத மாட்டேன் என்று சொல்லிட்டார். ஆகவே அவர் சபை நீக்கம் செய்யப்பட்டார். மறுபடியும் அவர் அங்கிருந்து வெளியே சென்று விட்டார். பிறகு இங்கே ஒரு திருச்சபை, நேட்டிவிட்டி ஆஃப் திருநெல்வேலி அப்படின்னு ஒரு திருச்சபையை ஆரம்பித்தார். அதுல நீங்கள் நெட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், சில சரித்திரத்தில் டைரியில கூட இருக்கலாம். நேட்டிவிட்டி என்ற ஒரு ஆஃப் திருநெல்வேலி அப்படிங்கிற ஒரு சபையை ஒன்று திருநெல்வேலியில ஆரம்பித்தார். அது மறைந்து விட்டது. அப்புறம் கல்லறை தோட்டம் சர்ச்சு கட்டினது மட்டும் கல்லறை தோட்டம் அவருடைய காலத்தில் தான் வாங்கப்பட்டு எல்லாம் இருந்தது. ஆகவே சில
எதிர்மறையான கருத்துகள் பல இருந்தாலும் அவர் சாதித்தது நெல்லை அப்போஸ்தலன் என்கிறதற்கு அந்த பட்டத்துக்கு உரியவர் தான். ஆகவே அந்த அளவுக்கு இன்று பெரிய அளவில் சாதிப்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் இப்பொழுது சமீபத்திலே கடந்த 22ஆம் ஆண்டு மறைந்த பேராயர் எஸ்ராசகுணம் அவர்கள் மட்டும் ஒரு 10,000 திருச்சபையை தன்னுடைய சொந்த முயற்சியிலே நிறுவியிருக்கிறார்கள். அவர்கள் மறைந்து விட்டார்கள். ஆனாலும் இன்று அதை போல அநேகர் ரேனியஸை போல ரேனியஸ் ஐயரை போல எழுந்திருக்க வேண்டும். ஆகவே நமக்கு முன்மாதிரியான ஒன்று இன்றைக்கு நாம் இன்றைக்கு திருமணம் நடத்துகிறோம். அவர்களுடைய நல்ல சமூக பணிகள் அதிகம் உண்டு. ஆகவே அந்த சமூக பணிகள் எல்லாம் நாமும் நிறைவேற்ற அழைக்கப்படுகிறோம். பெண்கள் பள்ளி என்ன நிறைய ஆரம்பித்தது இதில் இருக்கிறது. ஆகவே இன்னும் நாம் நிறைய எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் கவனிக்கிறதை பார்த்தால் இன்னும் நாம் நிறைய சொல்லலாம் அப்படிங்கிறது போல ஆர்வமாயிருக்கிறீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இருக்கிறது. இப்பொழுதும் என்ன பூமி, புண்ணிய பூமியா, தரிசன பூமி, அங்கேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் சென்று விட்டார்கள். ஐயாவுடன் வந்துருவாங்களோ? அப்ப அது வரைக்கும் பேசிடுவா வேண்டாமா? போர் அடிக்கிறது, வெயில் அடிக்கு, போர் அடிக்கல, வெயில் அடிக்குதா? சரி, அந்த ஒரு 2 நிமிஷம். ஆமா, ஒரு எங்களுக்கு சாப்பாடு ஆறிட்டு இருக்கோ? சரி, நல்ல ஒரு கால சூழ்நிலையில நாம் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இன்னும் அவர்கள் காலத்திலே இருந்த எல்லோரு பணிகளும் நாம் இந்த நாட்களிலே நிறைவேற்றுவது என்பது மிக உன்னதமான ஒன்று. சிஎம்எஸ் ஆலயம், உங்க ஆலயத்துல சிலுவை வச்சுட்டீங்க நினைக்கிறேன். எங்க ஆலயத்துல இன்னும் அது கிடையாது. அது ஏன் வைக்க கூடாதுன்னு சொன்னாரு? எதுக்கு வைக்க கூடாதுன்னு சொன்னாரு? ஐடல் வர்ஷிப். அது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? சில சிலுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க, சிலுவையை தொட்டு கும்பிடுவாங்க, அது முத்தம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அதை வைக்கக்கூடாது என்பது சிஎம்எஸ் இவருடைய இதல்ல. ஆனால் அங்க இருந்தது. ஆனால் இவருக்கு அந்த சிலுவை பிடிக்கும். அதனால இவர் கட்டின அந்த ரேனியஸ் சிற்றாலயத்துல சைடு ஜன்னல் மேல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஆற்றின் மாதிரி, அந்த ஆற்றின் தானே, அந்த ஒரு மாதிரி சிலுவை மாதிரி கொஞ்சம் வச்சிருப்பாரு. தனக்கு பிடிக்கும். சிலர்ல டைசிஸ்க்கு பிடிக்காட்டாலும் நமக்கு பிடிச்சா அதை ஏதாவது ஒரு வகையில வளைஞ்சு கொண்டு வரோம்ல, அந்த மாதிரி அவர் கொண்டு நிறைவேற்றிருக்கிறார். அதனால அவரு முரண்பட்ட கருத்தல்ல, சிலுவை ஒரு அடையாளம், மற்ற மக்களுக்கு அடையாளம் காட்டுவதற்காக அவர் பயன்படுத்தின அடையாளம். நீங்க ஒரு நாள் வரலாமே, நீங்க அங்க சுற்று எல்லாம் நிறைய பேர் மிஷினரி ஜேர்னி வராங்க. நாசரேத்து பார்த்துட்டு, மெஞ்ஞானபுரம் பார்த்துட்டு, அப்படியே இடையங்குடி அதை பார்த்துட்டு வராங்க. நீங்க ஒரு இந்த 200வது ஆண்டுல ஒரு மிஷினரி ஜேர்னி நிறைவு பெறதுக்குள்ள வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஆண்களுக்கு சங்கமா போயிட்டீங்களோ? ஆமா, அது ரொம்ப வருஷம் ஆச்சு. 200வது ஆண்டுல முன்னிட்டு இந்த பெண்கள்லாம் ஆவலா இருக்காங்கல்ல. அந்த என்ன மரம், இறந்த மரம், அதை பார்க்கலாம். இந்த ஜான் தாமஸ் கல்லறை, இப்போ ஜான் தாமஸ் பங்களாவை புதுப்பிச்சிருக்கோம் 15 லட்சத்துல. அதுல நல்ல நீங்க வந்தீங்களா, அது சரித்திரம் டிவியில ஓடிக்கிட்டே இருக்கும். வசனத்துக்கு கண்டிப்பா வந்துருங்க. என்ன, ஆமா வந்துட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் எங்களையும் பார்த்துட்டு போயிருங்க. நீங்க வருவீங்களான்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்கல. நீங்க வந்துட்டு ஆமா இல்ல, நீங்க வாங்க, நல்லா கவனிச்சு வச்சு மென்னாவதுக்காரங்க உங்களுக்கு பெஞ்சில் வச்சு சாப்பாடு கொடுத்துருங்க. டொனேஷனும் சேர்த்து வாங்கிருங்க. சரி தம்பி, டிவில லைவ்ல ஓடுதோ இல்லையா? சும்மா சும்மா டம்மி கேமராவா? சார் நான் உண்மையாதான் பேசுறேன். ஒன்னும் டூப்ளிகேட் எதுவும் பேசல, சரித்திரத்தையும் மாத்தல, இல்ல பயப்படல, இல்ல பயப்படுறதுக்கு. நீ தம்பி லைவ்ல கூட போட்டு விடுப்பா. ஏன்னா இப்ப சமீப அந்த ஐயா வர வந்துட்டாங்க, இன்னும் முடிச்சிடலாம். சரி, ஐயா வர்றதுக்காகத்தான் நானும் லைட் அப்படியே உங்களை கொண்டு போனேன். இப்ப நம்ம பாஸ்கர் ஐயாவும் எங்க ஊரை சார்ந்தவங்க தான், இம்மானுவேல்புரம். அதுல ஐயா அவர்கள் நல்ல உண்மையிலே அவர்களுடைய தியாகம் ரொம்ப பெருசு. நான் ரொம்ப நாள் அறிவேன். கொலைவணிகபுரத்தில் இருக்கிற போதே நான் அறிந்திருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கவனிக்க முடியும். சிஎம் வரும்போது மக்கள் யாரும் கவனிக்க மாட்டாங்க. இப்பொழுது ஆமா, இப்பொழுது நாம் ரெவென்யூஸ் பணிகளை குறித்து சொன்னேன். இப்பொழுது ஐயா அவர்கள் சில காரியங்களை சொல்லி ஜெபித்து நிறைவு செய்வார். நீங்க வந்தவர் நம்ம பேசினா ஈடுபடாது இல்ல. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய கனம் ரேடியஸ் ஐயாவுடைய பிறந்த நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 235 ஆண்டுகள் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய பேராலயம்
இருநூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆலயத்தை கட்டி கொடுத்த அன்பு ஐயா ரேடியஸ் ஐயாவை நாம் ஒருபோது நினைச்சக்கூடாது, மறக்கக்கூடாது. நான் காலையிலே சொன்னேன், ஆபேல் மரித்து பேசுகிறான் என்று எவரே ஐக்கியம் சொல்லியிருக்கிறார். நாம் சொல்ல வேண்டிய காரியம் கணம் ரேடியஸ் ஐயா மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நல்ல நாளிலே வந்திருக்கின்ற அனைவரையும் வாழ்த்துகிறேன். சிறப்பாக விஞ்ஞானபுரத்திலிருந்து வந்திருக்கின்ற அருமையான ஐயா அம்மா, அவரோடு வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். நாம் ஜெபித்து நிறைவு செய்த பிறகு மலர் வளையம் வைப்போம். வைத்த பிறகு அனைவரும் தேவாலயத்தில் வந்து காலை உணவை முடித்து செல்ல கதிர்ச்சல் மேல்நிலைப் பள்ளிகளில் வந்து காலை உணவை முடித்து செல்ல அன்போடு கேட்கிறேன். அதை தொடர்ந்து எல்லா ஆயத்த வேலைகளும் நடைபெறும் என்றால் அதிலே பங்கு பெறவும் மற்றும் கோஆர்டினேட்டர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதன்படி செயல்பட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பரமண்டலங்களில் இருக்கிற சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யம் ஆமென். எங்கள் அன்பின் பிதாவே, கலாம் ரேனியஸ் ஐயனுடைய பிறந்த தினத்திற்காக நன்றி சொல்கின்றோம். எங்கள் மத்தியிலும் பல்வேறு குக்கிராமங்களுக்குள்ளும் அவர்கள் ஊடுருவி சென்று ஸ்தாபித்த திருச்சபைகளுக்காய் கல்விக்கூடங்களுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே ஒரு மனதோடு நாங்கள் கூடி வந்து நிற்கின்றோம். ஐயருடைய நல்ல தியாக வாழ்வை எண்ணி நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரை திருச்சபையாக அவர்கள் விட்டு சென்ற பணியை செய்வதற்கு தேவரில் எங்களுக்கு கிருபைத்தார். நாங்களும் சமுதாயத்திற்குள் ஊடுருவி சென்று நற்பணிகளை நிறைவேற்றுவதற்கு தெய்வம் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி சொல்கிறோம். தொடர்ந்து பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும், தொடர்ந்து வழிநடத்தும். இந்த நாளின் அனைத்து நிகழ்வுகளிலும் நீரே எங்களுக்கு முதன்மையாக இருந்து நீர்தானே எங்களை வழிகாட்ட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவத்தின் அன்பும் தூயாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் விலகாத பிரசன்னமும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ள வேண்டிய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கொடுக்கப்பட்ட பாடல் தாளிலே அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடலில் முதல் சரணத்தையும் கடைசி சரணத்தையும் பாடுவோம். அப்பொழுது அருமையான கணம் ரேனியஸ் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படும். அழகாய் நிற்கும் யார் இவர்கள், தீரலாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமே சுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமே சுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு காலந்தோ, ரெண்டு காலந்தோ, ஐந்து காலந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராமே சுவின் போர்க்களத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். இப்பொழுது விஞ்ஞானபுரத்தின் சார்பாக இப்பொழுது ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது.
Thank you.